வீட்டில் சொன்னாங்க எங்கேயா கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம். எப்படியும் வீட்டில் வந்து கொஞ்சம் மளிகை சாமான்லாம் இல்லை. சரி நம்ம வெளியில் அவுட்டிங் போன மாதிரியும் ஆச்சு. அதே மாதிரி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்து நம்ம மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து வச்சுங்க வீட்டுக்கும் யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் நீ கோபிலேருந்து அப்படி ஈரோடு போய் ஈரோட்டில் இருக்கக்கூடிய டிமார்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கொஞ்சம் என்றைக்கா ஒரு நாளைக்கு இப்படி போனோம்னு வச்சுங்களேன், ஃபேமிலியோட கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். கடையெல்லாம் பெருசாக இருக்கும். இந்த மளிகை சாமான்லாம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி அவுட்டிங் போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். வீட்டுக்கும் வந்து மளிகை சாமான் கிடைச்ச மாதிரி ஆச்சு. அதுவும் இந்த குட்டீஸுங்களாம் அப்படி சந்தோஷப்படுவானுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்லாம் கூப்பிட்டு போனோம்னு வச்சுங்களேன், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஆக்டிவாக அப்படியே இருப்பானுங்க. இல்லாட்டி வீட்டில் எல்லாம் செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கடை, ஒரு பெரிய கடைக்கெலாம் கூப்பிட்டு போனோம்னு வச்சுங்க, இந்த குட்டீஸ்லாம் அப்படியே ஜாலியாக ஆக்டிவேஷனாக அவங்களாம் வந்து அந்த மளிகை சாமான்லாம் எடுத்து போடுவானுங்க. இந்த ரேலி தள்ளுறதெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி பண்ணுவானுங்க. அப்படி தான் இன்றைக்கி வந்து நாங்கள் ஈரோடு போயிட்டு அப்படியே வெளியிலலாம் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வழியில் வந்து இந்த டிமார்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அப்படியே மளிகை சாமான் வாங்கிட்டு அப்படி வர்றப்போ வந்து மாதத்துக்கு ஒரு டைம் இப்படி போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, மனசு ரிலாக்ஸாக இருக்கும். டூர் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நாங்கள் வந்து இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வெளியில் காரில் வந்து இந்த ரேலியில் வந்து மளிகை சாமான்லாம் ஏற்றிட்டு சரி நாங்கள் வீட்டுக்கு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி இந்த மாதிரி அப்பப்போ வந்து ஒரு டைம் ஏதாவது நம்ம குட்டீஸுங்க கூட ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வந்தால் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வாங்க.